இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்ச உடனே நேராக கிச்சனுக்கு போகிற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நானும் நேராக போய் கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தேன். எங்கள் அம்மா முட்டை வேக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி சாப்பாட்டுக்கு வந்து தண்ணி வந்து வச்சுருந்தாங்க. சரி, நான் போனதுக்கப்புறம் வேலைகளை வந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. சாப்பாட்டுக்கு அரிசியும் போட்டாச்சு. அப்புறம் முட்டை வேக வச்சுருந்தோம் இல்லையா, இன்றைக்கி வந்து முட்டை மசாலா தான் வந்து செய்ய போகிறோம். இது வந்து நல்லா செமி கிரேவியாக இருக்கும். சாப்பாட்டுக்கு குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 தக்காளி அரைச்சி சேர்த்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக வந்து மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டுக்கு வேக வச்ச முட்டையை இது கூட சேர்த்திட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு இறக்கணும். அப்படின்னோம்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இன்றைக்கி பாப்பா வந்து சேலட் வந்து கேட்டிருந்தாங்க. நானும் அன்றைக்கின்னு ஏமாத்தினேன். நைட்டு அவங்களே வந்து சுண்டல் ஊற போட்டு வச்சுட்டாங்க. அதனால் வந்து அவங்களே வந்து இந்த கேரட்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு அவங்களாம் வந்து சேலட் ரெடி பண்ணிட்டாங்க. எனக்கு பேக்கிங் பண்ணுற வேலை மட்டும்தான். சரி, ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி பிரச்சனை இல்லை. சாப்பாட்டுக்கு இந்த காம்பினேஷன் யாரும் சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு தெரில. எங்கள் வீட்டில் ரசம், அது கூட வந்து முட்டை மசாலா தான் வந்து செஞ்சுருந்தேன். இந்த காம்போ சொன்னது வந்து எங்கள் அப்பு வந்து சொன்னான், இந்த காம்பினேஷன் வேணும்னு சொல்லிட்டு. சரின்னு பிள்ளைங்க எது விருப்பமாக சாப்பிட்றாங்களோ அது ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி அவங்களுக்கும் வந்து கொடுத்தாச்சு. அப்புறம் லஞ்செலாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வந்து டைம் கிடச்சிதான். அந்த கேப்பில் வந்து சரி அடுப்பை மட்டும் தொடச்சி விட்றலான்னு சொல்லிட்டு இந்த தட்டெல்லாம் எடுத்து கழுவுறதுக்கு போட்டுட்டு இதை நல்லா வந்து தட்டிட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து தொடச்சி எடுத்தாச்சு. டெய்லி நமக்கு இந்த மாதிரி அடுப்பு க்ளீன் பண்ணுற அளவுக்குலாம் ஸ்கூலுக்கு கிளப்பும் போது டைம் கிடைக்காது, எப்போயாவது தான் கிடைக்கும். சரின்னு அதை வந்து பண்ணிவிட்டு அடுப்பு அந்த தட்டெல்லாம் கழுவி அதிலே எடுத்து வச்சாச்சு. பிள்ளைங்களையும் வந்து ஷூவெல்லாம் வந்து தட்டி கொடுத்து அனுப்பலாம். அப்படின்னா இந்த பெரிய பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா தானாகவே வந்து ரெடி ஆயிடும். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம தான் எல்லாமே செஞ்சு விடணும். ஆனால் பெரிய பிள்ளை தானாக கிளம்புறத கூட வேகமாக கிளம்பிடும். இந்த சின்னதுக்கு நம்மளே செஞ்சு விட்டாலும் இது வேணும் அது வேணும்னு சொல்லி லேட் பண்ணி கடைசியாக நம்மளை கொஞ்சம் நேங்கிற பேர்லேயே வண்டியில் ஏறும்போது லேட் பண்ணுங்க. உங்கள் வீட்லேயும் அப்படி தானே கடைசி பிள்ளை? எங்கள் வீட்டில் அப்படி தான். சரின்னு ஒரு வழியாக கொஞ்சம் கிஞ்சி பிள்ளைங்களெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்டுட்டு அடுத்த வேலை துணி துவைக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு. துணியெல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு. அடுத்து நம்ம ஈவினிங் தான் நமக்கு வேலை, அது வரைக்கும் நமக்கு ரெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு போய் படுத்துட்டு ஈவினிங் வந்து பிள்ளைங்களை கூப்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கு வந்து போயாச்சு. ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது மட்டும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பிள்ளைங்க போயிட்டு வீட்டுக்கு வர மாதிரி சந்தோஷத்தில் வந்து வருவாங்க. அவங்களே கூட்டிகிட்டு வந்துட்டு டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு நானும் மனசா கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஒரு செல்ல குட்டி தங்க வந்து ஊர்லேருந்து வந்து கிளம்ப போகிறாங்க. அதனால் அவங்கள போய் பார்த்துட்டு வரலான்னு அவங்கள போய் பார்த்துட்டு பிள்ளைங்களை அங்கே கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு நான் மட்டும்தான் வந்து மனசா போனேன். இவருக்கு பார்த்த உடனே வெக்க வந்துடுச்சு. அதனால் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு வெக்கப்பட்டுட்டு. குழந்தைங்க வெக்கப்பட்டாலே அது ஒரு அழகு தான் இல்லையா? சரி, இன்றைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் ஷூட் பண்ணல, உங்களை தொல்லை பண்ண விரும்பலை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.